சம்மர் ஸ்பெஷலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அதே நேரத்தில் ரேர் ரெசிபியான காராமணி உளுந்து வடகம். பாரம்பரிய சுவைமிக்க இந்த காராமணி உளுந்து வடகம் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். ஈவன் மோர் குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துலேயும் இதை வறுத்து போட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கப் காராமணியை 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச காராமணியில் தண்ணி சுத்தமாக இல்லாத அரைக்கணும். இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா, பெருங்காயம், தூள் உப்பு, கூடவே நம்ம சேர்க்க போகிறது உளுத்தம்பருப்பு. 2 கப் காராமணிக்கு 1.5 கப் உளுத்தம்பருப்பு சரியாக இருக்கும். இப்போ உளுத்தம்பருப்போட நம்ம பச்சை மிளகா, பெருங்காயம், கூடவே உப்பு, இது 3த்தையும் சேர்த்து நல்லா வழன்னு அரைச்சிக்க போகிறோம். உளுத்தம்பருப்பு 1 ஹவர் ஊறினா போதும். காராமணி மட்டும் ஓவர் நைட் ஊற வைக்கணும். இப்போ இதில் தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து, பச்சை மிளகா, உப்பு சேர்த்து அரைச்சி விழுது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இது கூட காராமணியை தண்ணி இல்லாமல் அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். காராமணி அரைக்கிறப்போ அதில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருந்ததுனா தான் வடகம் உங்களுக்கு நல்ல ஸ்டிஃபாக இருக்கும், இல்லைன்னா தூளாகிடும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்போ அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இல்லைன்னா தூளாகிடும், மாவு பதத்துக்கு வந்துடும். இது மாதிரி கெட்டியாக இருக்கணும். அரைச்ச இந்த 2 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். கை விடாமல் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இதை மாவு புளிக்க விடக்கூடாது. உடனே நம்ம மொட்டை மாடியில் போய் இதை காய வச்சிடலாம். ஒரு துணியை அலசிட்டு அதை புழிஞ்சு நல்லா இது மாதிரி விரித்து வச்சதுக்கப்புறம் சின்னதாக கையில் கிள்ளி எடுத்து வச்சோன்னா இந்த வடகம் ரெடி ஆகிடும். 3லேருந்து 4 நாள் இதை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை சூடான எண்ணெயில் இது மாதிரி போட்டு பொரித்து எடுத்துட்டு இதை ரைஸோடவும் சாப்பிட்லாம். ஈவன் மோர் குழம்பு, புளிக்குழம்பு இதோடு வறுத்து போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல கிறிஸ்பியாக இருக்கிற இந்த காராமணி உளுந்து வடகம் பல பேர் வீட்டில் பாட்டிங்க செஞ்சு கொடுத்த பாரம்பரியமான ரெசிபி. புரோட்டீன் ரிச் இந்த காராமணி வடகத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது போல் வித்தியாசமான சமையல் குறிப்புகளை பார்க்க வண்ணக்களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் டிஃப்ரெண்ட்டான நிறைய ரெசிபி உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ.